அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கஸ்ட்ரோல் பண்ணிய இந்த லால் சலாம் படம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் ரஜினி அவர்கள் கஸ்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன அவசியம் அப்படின்னா, இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவருடைய மூத்த மகள் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு காரணம் தான் முதன்மையான ஒரு காரணம். ஆனால் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசுனது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் என்னுடைய அப்பா ரஜினிகாந்தை நடிக்க வைக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த படத்தோட ஒரு சின்ன டீசரை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை பார்த்து அவர் வந்து ரொம்ப ஆர்வமாகி இந்த மொய்தீன் பாய் கேரக்டரில் நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ அதனால் என்னால் மறுக்க முடியல அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய மகள் அப்படிங்கிறது தான் 99.9% காரணம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படி ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு ஒரு படத்தில் கஸ்டோவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை ரஜினிகாந்தே ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே மாதிரியான ஒரு வாய்ப்பை இப்போது சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் அவங்க கொடுத்துருக்காரு. அவங்க கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, அவங்க உரிமையோடு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதா தகவல். என்ன அப்படின்னா, இப்போது சௌந்தர்யா ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில்லா பட்டதாரி 2ஆம் பாகத்துக்கு அப்புறம் ஒரு படத்தை இயக்க போகிறாங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த படத்தை பிரம்மாண்ட தயாரிப்பாளர் கலைப்புலி தானு தான் தயாரிக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் ஒரு கஸ்ட் ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினியோட தீவிரமான ஒரு சிஷியர், பக்தர், ரசிகர் ராகவா லாரன்ஸ் இருக்கும்போதே அந்த படத்தில் ரஜினிசம் இருக்கத்தான் செய்யும். இப்போ அவர் கூட ரஜினியே ஒரு கஸ்ட் ரோல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது கேட்கவே தேவையில்லை. ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பாக பறக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லிடலாம். இந்த படத்துக்காக ரஜினி அவர்கள் கிட்டத்தட்ட 12 நாட்கள் வந்து கால் ஷீட் கொடுத்துருக்காராம். ஸோ நிச்சயமாக இந்த 12 நாட்களும் அவருக்கான மாசான காட்சிகளை கண்டிப்பாக இடம்பெற வைப்பார் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு ஏற்கனவே உறுதியாக சொல்லிடலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்த ஏற்கனவே அந்த கோச்சரையான் படம் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தலை. ஸோ அந்த படம் நஷ்டம். இப்போ வரைக்கும் அவங்கள வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேதாளம் மாதிரி துரத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீண்டும் ஒரு சமூக படத்தில் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையுமே பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது.